மணி நேரத்திற்கும் மேலாக ரயில் தீப்பற்றி எரிந்து வருகிறது. இதனால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 300 மீட்டர் தூரத்திற்கு பொதுமக்களுக்கு தற்போது அனுமதி வழங்கப்படாமல் உள்ளது. தீப்பிடித்து எரியும் 5 பெட்டிகளை தவிர மற்ற பெட்டிகள் அங்கிருந்து அகற்றப்பட்டு திருவள்ளூருக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 3 வாகனங்களில் வந்த வீரர்கள் தற்போது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் இடையே இதனால் ரயில் சேவை முடங்கி இருக்கிறது. 3 மணி நேரத்திற்கும் மேலாக தீ பற்றி எரியும் நிலையில் தற்போது பொதுமக்களுக்கு 300 மீட்டர் தூரம் வரை அனுமதி இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் தீ 3 மணி நேரமாக பற்றி எரிந்து வரும் நிலையில் 300 மீட்டர் தூரத்திற்கு பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்தசாரதியிடம் கேட்கலாம். பார்த்தசாரதி, விவரங்கள். அதாவது சிவரஞ்சனி, திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே டேங்கர் ரயில் பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்து வருகின்றன. அதிகாலையில் பிடித்த தீயானது தொடர்ந்து 3.5 மணி நேரமாக எரிந்து வருகின்றன. சம்பவ இடத்தில் எஸ்பி சீனிவாச பெருமாள், ஆட்சியர் பிரதாப் மற்றும் சிறுபான்மைத்துறை அமைச்சர் சாமு நாசர் ஆகியோர் பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறி தீ பரவாத வண்ணம் நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் நேரில் பார்வையிட்டுள்ளனர். இந்த குடியிருப்புகளில் வசிக்கின்ற மக்கள், குறிப்பாக பெரியகுப்பம் கிழர் காலனி, வரராஜபுரம் ஆகிய பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சமவெளியில், அதாவது காலியாக உள்ள வயல்வெளி பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதே போன்று சமுதாய கூடங்களிலும் தற்போது சிலர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை அமைச்சர் நாசர் தற்போது சந்தித்து வருகிறார். தொடர்ந்து இந்த தீ எரிந்து வருகிறது. நுரைவகை தீயணைப்பானை கொண்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர். சிவரஞ்சனி, பார்த்தசாரதி, 3 மணி நேரமாக தீ பற்றி எரிந்து வரும் நிலையில் தீயை அணைப்பதில் என்னென்ன சவால்கள் உள்ளன? அதாவது இது முழுவதும் எண்ணெய் என்பதால் தொடர்ந்து எரியக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்மால் காண முடிகிறது. இதில் தண்ணீரை ஊற்றி அணைக்கும் போது தொடர்ந்து மேலும் அதிகரித்து தீ ஜுவாலை பற்றி எரிகிறது. நுரைவகை தீயணைப்பான் இல்லாத ஒரு காரணத்தினால் வேறு வழியின்றி எரிந்து கொண்டிருந்த பெட்டிகளை மட்டும், அந்த 5 பெட்டிகளை மட்டும் விட்டுவிட்டு, மேலும் சூடாக இருந்த ஒரு 3 பெட்டிகளையும் அதே இடத்தில் விட்டுவிட்டு எஞ்சிய பெட்டிகளின் இணைப்பை துண்டித்து அதை திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். தொடர்ந்து இதை அணைப்பதில் பெரும் சவால் தான் இந்த இடத்தில் நிகழ்கிறது. காரணம், அந்த பகுதியை அணுகக்கூடிய ஒரு சாலை வசதி இல்லை. தீயணைப்பு துறையினர் ஒரு தீவிர முயற்சியை எடுத்து எப்படியாவது அணைக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் காண முடிகிறது. எப்படியும் இதை அணைக்க ஒரு 5 மணி நேரம் ஆகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்தசாரதி. சரக்கு ரயில் தொடர்ச்சியாக 3 மணி நேரமாக தீப்பற்றி எரிந்து வரும் நிலையில் இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, அங்கு எப்படி சூழல் உள்ளது என்பது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம். இந்த விவகாரம் தொடர்பாக எஸ்பி அளித்த பேட்டியினும் பொதுமக்கள் அளித்த விவரங்களையும் பார்க்கலாம். டீரெயில் ஆகி ஃபயர் ஆகிருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அவர் போலீஸ் சைட் 4 சைடுமே ரோப் பண்ணியிருக்கோம். இந்த காரிடானை ஃபுல்லாகவே வந்து உள்ளே வந்து பொதுமக்கள் யாரும் வராமல் பார்த்துருக்கோம். ஃபயர் டெண்டர்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். டிஎஃப்ஓட்ட பேசி இப்போ ஃபோம் டெண்டர்ஸ் வர சொல்லியிருக்கோம். 2 வந்து வந்துருக்குது ஃபோம் டெண்டர்ஸ். மொத்தம் 52 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ 4 வந்து ஃபயர் ஆகிருக்குது. மீதி கம்பார்ட்மெண்ட்ஸு கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரயில்வேல பேசியிருக்குது. இப்போ ஆல் எஃபர்ட்ஸ் ஆர் பீயிங் டன். அதே மாதிரி பொதுமக்கள் ஃபுல்லாக எவாக்குவேட் பண்ணிட்டோம். இப்போ யாரையும் உள்ளே வந்து அலோவ் பண்ணுறதில்ல. நீங்களும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். யாரும் வந்து இந்த சைடு இப்போதைக்கு வர வேண்டாம். ஃபயர் புட் ஆஃப் வந்துடுங்க. நன்றி, தேங்க்யூ. இந்த டீசல் எடுத்துகிட்டு போனதா சொல்கிறாங்க. அந்த ட்ராக்லேருந்து டீரெயில் ஆனதுனால ஃபயர் ஆகிருக்குது. அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சு அவங்க காலையில் விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு ஒரு கம்மாலும் சவுண்டு வந்து நான் வெளியே வந்து பார்த்தா மக்கள் வந்து எல்லாருமே வந்து வெளியே வந்து பார்க்க சொல்ல டேங்க் வந்து வெடிஞ்சிட்டு இருக்கு. அப்போ வந்து நாங்கள் எல்லாருமே மக்கள் ஊர் எல்லாமே திரண்டு வந்து பார்க்கும்போது இங்கே பயங்கரமாக நெருப்பு வந்து அதிகமாக இருந்தது கூட வந்து எல்லாம் பார்த்துக்கணும். இப்போ அணைக்கிறதுக்கு வந்து மக்களாக பார்த்து ஃபயர் இன்ஜின் கால் பண்ணி சொன்னதால ஃபயர் இன்ஜின் வந்துருக்கு. வந்து இப்போ அணைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதனால இந்த புகை வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும். வீடு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. பக்கத்தில் வீடு வந்து நம்ம குடிசை இருக்காங்க. அவங்களால வந்து எந்த சேஃப்டியும் இல்லை. அங்கே கிட்டே போக முடியல. மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதிகாரி, ரயில்வே அதிகாரிங்க வந்து ரயில்வே அதிகாரி, நம்ம மாவட்ட செயலர் எல்லாமே வந்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லபடியாக முடியும்.
எல்லாம் தூங்கி நம்ம டமால் சத்தம் கழிச்சுப்பா ஒடியாவது முடிச்சுப்பா ஊட்டாண்ட போய் பாருங்கப்பா ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா அப்படியே விட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிறப்பா இதுக்கே இவ்வளவு ஸ்டெப் உனக்கு எல்லாம் இறந்துட்டு அப்படின்னா பண்ணிருப்பாங்க சொல்லு என்ன பண்ணிருப்பாங்க அப்பா அப்படின்னா செஞ்சிருப்பாங்க